வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஆவணப்படத்தில் 2 பேர் பேச போகிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர். அவர் ஒரு திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், சமூக சிந்தனைவாதி, இயற்கைவாதி, அறிவியல் அறிஞர், பாவலர், இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. அவர் தான் நம்ம ஐயா தா பழனிசாமி அவர்கள். அவங்க தான் ஒரு பகுதியை உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. இப்போ நாம் குலதெய்வம் அப்படிங்கிற ஆவணப்படத்தினுடைய ஆவணப்படம் பற்றி தா பழனிசாமி ஐயா அவர்கள் உங்கள்கிட்ட மத்தியில் சொல்ல இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதர்கள் ஆரம்பத்தில் பிறக்கும் பொழுது, தோன்றிய பொழுது யாருக்குமே பேச தெரியாது, பேச்சு மொழி கிடையாது. எல்லாம் உணர்வுகள், செய்கைகள் அடிப்படையில் தான் ஒருத்தர் கருத்துக்கள் பரிமாறுகிறது. விலங்குக்கு இருந்த அடிப்படை அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு மனிதர்களுக்கும் ஆரம்ப நிலையில் இருந்துச்சு. அப்போ விலங்குகள் எதையெல்லாம் பார்த்து பயப்படுதோ அதையெல்லாம் அந்த முற்கால மனிதர்களும் பார்த்து பயப்பட்டாங்க. ஒரு பெரிய இடி இடிக்குது, ஒரு பெரிய மழை பெய்யுது, ஒரு வெள்ளப்பெருக்கு எடுக்குது, ஒரு பூகம்பம் ஏற்படுது, இல்லை ஒரு விலங்கை தாக்குது. இப்போ அப்படிங்கும் பொழுது மற்ற விலங்குகள் என்ன செய்கிறது? பயப்படுது. இந்த பயம்ங்கிறது ஒன்று அடிப்படையாக இயற்கையிலேயே எல்லா விலங்குகளுக்கும் மனிதன் உட்பட இருக்குது. அந்த விலங்குகளை பார்த்து அந்த விலங்குகள் ஏன் பயப்படுது, அஞ்சு ஓடுது, எங்கேயாவது போய் பதுங்குது, அல்லது அந்த ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வலுக்கட்டாயமாக சுற்றி வளைச்சி அடிக்கிற சமயத்தில் அந்த அடிபடுற விலங்கு என்ன பண்ணுது? அப்படியே கீழே விழுந்து பிறழுது, அப்படியே கையை காலெல்லாம் மேலே தூக்கி உதறுது, சில சமயத்தில் கும்பிட்ற மாதிரி கூட இருக்கும்.